அவ்வளோதாங்க ஓவர் ஹெட் ஸ்குவாட் அசஸ்மெண்ட் பொறுத்தவரை. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வீடியோஸ் எடுத்திருக்கேன். அதோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன், கண்டிப்பாக பாருங்கள். இதை பற்றி நிறைய பேர் பேசலை, இன்ஃபேக்ட் யாருமே பேசலை, இந்தியன் யூடியூபர்ஸ், ஃபிட்னஸ் யூடியூபர்ஸ். பட் இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து உங்களோட டே டு டே லைஃப்பில் வந்து ரொம்ப நல்ல எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். அதாவது நம்ம பாடியில் எந்த ஜாயிண்ட்டில் எந்த மசில்ஸ் ஓவர் ஆக்டிவாக இருக்குது, எந்த மசில்ஸ் வீக்காக இருக்குது, ஏன் நம்மளுக்கு வந்து பேக் வந்து டில்ட் ஆகுது, ஏன் கால் வந்து உள்ளே போகுது, இந்த மாதிரி ரொம்ப டே டு டே லைஃப்பில் நீங்கள் அப்சர்வ் பண்ணுற டிஃபெக்ட்ஸ்லாம் வந்து நீங்களே வந்து கண்டுபிடிச்சிடலாம் வீட்டில். இதுக்கு வந்து நீங்கள் பெருசாக ஒரு பர்சனல் ட்ரெயினர்கிட்டையோ ஒரு ஜிம்மோ ஜாயின் பண்ண வேண்டாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்லை கண்ணாடிக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு நீங்களே வந்து இந்த ஓவர் ஹெட் ஸ்குவாட் அசஸ்மெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு கோலார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கான வீடியோ நான் போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். அதில் வந்து ஏன் இது நடக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியலாம் கூட பரவாயில்ல, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி அட்லீஸ்ட் அதை எப்படி கரெக்ட் பண்ணுறோம், எந்த மாதிரியான ஸ்ட்ரெச்சிங் கொடுக்குறோம், எந்த மாதிரியான ஃபோம் ரோலிங் பண்ணுறோம், எந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணுறோம், அதையாச்சும் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ப்ராப்ளம் வந்து கூடிய சீக்கிரம் சால்வ் ஆகிடும். வெல்கம் பேக் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஜிடிபி தமிழ். இன்றைக்கி எடுக்கிற வீடியோ வந்து ஓவர் ஹெட் ஸ்குவாட் அசஸ்மெண்ட்டில் கடைசியான ஒரு வீடியோ இருக்க போகுது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்த எபிசோடில் வந்து சில அனாட்டமி, சில டேர்ம்ஸ்லாம் வந்து கற்றுக்குப்பீங்க. முக்கியமாக நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஓவர் ஆக்டிவ் மசில்ஸ்னால் என்ன, அண்டர் ஆக்டிவ் மசில்ஸ்னால் என்னன்னு தான். ஸோ ஓவர் ஆக்டிவ் மசில்ஸ்னால் அந்த மசில்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது ரொம்ப ஹார்டாக இருக்குது, கான்ட்ராக்ட் பொசிஷனில் இருக்குது எப்போவுமே. ஸோ அதை ரிலாக்ஸ் பண்ணணும், அதுதான் வந்து க்யூர். அதுக்கு ஆப்போசிட் வந்து அண்டர் ஆக்டிவ் மசில்ஸ். ஸோ அண்டர் ஆக்டிவ் மசில்ஸ்னால் வீக்காக இருக்க மசில்ஸ். ஸோ இந்த மசில்ஸ் வந்து எப்போவுமே லெங்க்னாக இருக்கும், லூஸாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து எக்ஸசைஸ் கொடுத்து கொஞ்சம் டைட்டன் பண்ணணும். ஸோ அப்போ தான் ஓவர் ஆக்டிவ் மசில்ஸ் அண்ட் அண்டர் ஆக்டிவ் மசில்ஸ் ரெண்டுமே வந்து ஈக்குலிபிரியமில் வரும். ஸோ மூவ்மெண்ட் வந்து ஸ்மூத்தாக நடக்கும். டிஎஃப்எல் அண்ட் காஃப் இது ரெண்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்போவுமே ஓவர் ஆக்டிவ் சைடில் தான் வரும். காஃப் மசில்ஸ் அண்ட் டிஎஃப்எல் ஃப்ரண்ட் பாக்கெட் மசில்ஸ். அதே மாதிரி அண்டர் ஆக்டிவ்னா எந்த மசில்ஸ் எப்போவுமே அண்டர் ஆக்டிவாக இருக்கும்? பட்டக்ஸ், க்ளூட்ஸ். ஸோ இந்த மசில்ஸில் வந்து நீங்கள் வந்து அந்த வீக் லிஸ்ட் வருது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் தைரியமாக போட்டுக்கலாம். ஸோ இது ரெண்டும் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ வேர் டிட் வி லீவ் லாஸ்ட் டைம்? ஆன்டீரியர் பெல்விக் டில்ட், ரைட்? ஸோ உங்கள் பெல்விஸ் வந்து இந்த மாதிரி பக்கெட் மாதிரி இருக்குது, ரைட்? ஆன்டீரியர் அண்ட் பாஸ்டீரியர். ஸோ ஆன்டீரியர் பெல்விக் டில்ட்னா ஃப்ரண்ட்டில் டில்ட் ஆச்சு. ஸோ உங்கள் பட்டக்ஸ் வந்து மேலே வந்துச்சு. அதுவே ஆப்போசிட் என்ன நடக்கும்னா பாஸ்டீரியர் பெல்விக் டில்ட். இதில் வந்து உங்களுக்கு பின் பக்கமாக டில்ட் ஆகும். ஓகே, ஸோ ஆன்டீரியர் பெல்விக் டில்ட்டில் வந்து எந்தெந்த மசில்ஸ் ஓவர் ஆக்டிவாக இருந்துச்சு, எந்தெந்த மசில்ஸ்லாம் அண்டர் ஆக்டிவாக இருந்துச்சு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ ஓவர் ஆக்டிவ்னா அப்பர் பாடின்னு எடுத்துட்டோம்னா நீங்கள் வந்து ஸ்பைன் எக்ஸ்டென்ஷனில் இருந்தீங்க. ஸோ எரெக்டர் ஸ்பைனே வாஸ் ஓவர் ஆக்டிவ். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்டமன் வந்து வீக்காக இருந்துச்சு, ரைட்? தட் வாஸ் அண்டர் ஆக்டிவ். லோவர் பாடின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹிப் ஃப்ளெக்ஸர் வந்து டைட்டாக இருந்துச்சு, அதாவது டிஎஃப்எல் அண்ட் ரெக்டஸ் ஃபிமோரிஸ் அண்ட் சோவாஸ். அண்ட் உங்கள் ஹிப் எக்ஸ்டென்சர்ஸ் வந்து வீக்காக இருந்துச்சு, அதாவது க்ளூட்ஸ் அண்ட் ஹாம்ஸ்ட்ரிங்ஸ். ஸோ இப்போ பாஸ்டீரியல் டில்ட்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணிக்கோங்க. ஸோ அப்பர் பாடியில் ஆப்ஸ் வில் பி ஓவர் ஆக்டிவ், ஸ்பேனை எரெக்டர் வில் பி அண்டர் ஆக்டிவ். Lower body la your hip flexors will be underactive and your hip extensors will be overactive. Now remember, hip extensors la வந்து glutes வரும், but glute can never be overactive இல்லையா? அது வந்து எடுத்துடணும். ஏன்னா glutes எப்பவுமே யாருக்குமே வந்து ஓவராக்டிவாக இருக்காது. அவ்வளோதான் posterior pelvic tilt பொறுத்து வர. ஃபிட்னஸில் அடுத்த முக்கியமான ஒரு கான்செப்ட் இங்கே புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது வந்து மசிலோட ஒரிஜின் அண்ட் இன்சர்ஷன் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சுக்கணும். ஸோ எந்த ஒரு மசில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஒரிஜின் ஒன்று இருக்குது, இன்சர்ஷன் ஒன்று இருக்குது. ஒரிஜினுங்கிறது அங்கேருந்து தான் அது வந்து ஸ்டார்ட் ஆகுது, இன்சர்ஷனுங்கிறது அங்கே தான் போய் அது முடியுது. ஸோ மூமெண்ட்னு அப்படி பார்த்தோம்னா மசிலுக்கு வந்து ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் தெரியும், தட் இஸ் டு கான்ட்ராக்ட், அதாவது புல் பண்ணுறது. ஸோ எந்த பக்கம் மசில் வந்து புல் பண்ணும்? ஒரிஜின் பக்கம் அதோட இன்சர்ஷனை புல் பண்ணும். ஸோ இதுதான் ஒரிஜின், இதுதான் இன்சர்ஷன்னா இந்த மசில் கான்ட்ராக்ட் ஆகிறப்போ அந்த இன்சர்ஷன் பாயிண்ட் வந்து இட் வில் மூவ் டுவர்ட்ஸ் த ஒரிஜின். ஸோ ஒரிஜின் இஸ் ஆல்வேஸ் ஸ்டேபிள், ஸ்டாட்டிக், மூவ் ஆகாது.
இன்சர்ஷன் வந்து மூவ் ஆகும். ஸோ இந்த ஒரிஜினுக்கும் இன்சர்ஷனுக்கும் நடுவில் ஒரு ஜாயிண்ட் இருந்துச்சுன்னா அந்த ஜாயிண்ட்டில் அது மூவ்மெண்ட் கொடுக்கும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பைசெப்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஒரிஜின் வந்து சம்வேர் இந்த ஷோல்டர் அண்ட் ஒரு இன்சர்ஷன் வந்து இந்த ஃபோர் ஆர்மில். ஸோ ஒரிஜின் வந்து அங்கே தான் இருக்க போகுது, இன்சர்ஷன் வந்து ஒரிஜின் பக்கம் மூவ் பண்ணணும்னா சம்திங் லைக் திஸ். ஸோ எல்போ ஃப்ளெக்ஷன் இருக்குது. திஸ் இஸ் அ புல் மூவ்மெண்ட் ஆஃப் பைசெப்ஸ். அதே மாதிரி பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரைசெப்ஸில் வந்து உங்களுக்கு ட்ரைசெப்ஸ்க்கு 3 ஹெட் இருக்குது. அதில் ஒரு ஹெட் வந்து ஷோல்டர்லேருந்து வரும், 2 ஹெட் வந்து ஆர்ம்ஸ்லேயே ஒரிஜினேட் ஆகும். ஸோ இட் ஹேஸ் 3 origins but 1 insertion which will be here in the forearms. ஸோ இந்த மசில்ஸ் கான்ட்ராக்ட் ஆகிறப்போ the insertion moves towards the origin. ஸோ உங்கள் ஒரிஜின் வந்து ஸ்டேபிளாக இருக்கும் அதே இடத்துல, but insertion point is moving, right? Again triceps is pulling. So muscle only knows to pull. அதோட ரிசல்ட்ஸ் வந்து புல் மூமெண்ட்டாக இருக்கலாம் இல்லை புஷ் மூமெண்ட்டாக இருக்கலாம். இப்போ நம்ம வந்து புஷ் டே அப்படின்னு சொன்னோம்னா அதில் ட்ரைசெப்ஸ் பண்ணுறோம், ரைட்? பட் ஆக்சுவலி ட்ரைசெப்ஸ் இஸ் புல்லிங் தி இன்சர்ஷன் டுவர்ட்ஸ் இட்ஸ் ஒரிஜின். இப்போ இந்த ஒரிஜின் அண்ட் இன்சர்ஷன் இதில் வந்து ஸ்டமக், அதாவது ரெக்டஸ் அப்டாமினஸ், உங்கள் 6 pack ஆப்ஸ், இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் சில பேருக்கு. இதில் எது ஒரிஜின் எது இன்சர்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆப்ஸ் பண்ணுறப்போ நீங்கள் வந்து க்ரன்ச்சஸ் பண்ணுறீங்க, ரைட்? ஸோ யூஆர் மூவிங் திஸ் பார்ட், யுவர் ரிப் கேஜ் டுவோர்ட்ஸ் யுவர் பெல்விஸ். ஸோ பெல்விஸ் தான் வந்து அப்டாமனுக்கு ஒரிஜின், பிகாஸ் தட் ஸ்டேஸ் ஸ்டேபிள். மேலே உங்கள் ரிப் கேஜ் தான் வந்து இந்த மாதிரி போயிட்டு வருது, ரைட்? ஸோ pelvis is the origin and insertions are at multiple points in your rib cage and your xiphoid process. ஸோ அதனால தான் எப்போவுமே அப்டமன் டெவலப் பண்ணணும்னா, ஸ்ட்ராங்காக ஆகணும்னா நீங்கள் வந்து க்ரன்ச்சஸ் தான் பண்ணணும். லெக் ரேஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால், லெக் ரேஸ் இஸ் அ ஹிப் ஃப்ளெக்ஷன் எக்ஸசைஸ். அது வந்து சோவாஸ்க்கு போயிடும். வெல், லெக் ரேஸ் பண்ணுறப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் உங்கள் பெல்விஸை வந்து ரிப் கேஜ் கிட்ட எடுத்து வந்தீங்கன்னா தென் அஃப்கோர்ஸ் இட் வுட் பி அ செகண்டரி அப்டாமினல் எக்ஸசைஸ். பட் ஏன் அந்த மாதிரி ஒரு கஷ்டமான எக்ஸசைஸ் பண்ணணும்? அதுக்கு நீங்கள் க்ரன்ச்சஸ் ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம், நல்ல ரிசல்ட்ஸும் கிடைக்கும், அவுட்புட் போடுற எஃபர்ட்டுக்கு நல்லாவே வரும். ஸோ தட் ரிமைண்ட்ஸ் மீ, ஸோ அப்டமனோட வேலை வந்து ஸ்பைன் ஃப்ளெக்ஸ். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஃப்ளெக்ஷன் என்ன எக்ஸ்டென்ஷன் என்னன்ட்டு. ஃப்ளெக்ஷன்னா 2 போனுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் கம்மி பண்ணுறது. ஸோ உங்கள் ஹிப்க்கும் ஸ்பைனுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் வந்து கம்மி பண்ணுறது வந்து ஃப்ரண்ட்டில் அப்பர் பாடியில் பார்த்தீங்கன்னா அப்டமன். ஸோ அப்டமன் இஸ் அ ஸ்பைன் ஃப்ளெக்ஸர். ஸோ now coming back to overhead squat assessment. இதில் வந்து நம்ம வந்து கை மேலே தூக்கிக்கிட்டு உட்காந்தோம், ரைட்? அப்போ வந்து ஒரு டிஃபெக்ட் வருது. என்னென்னா எக்ஸஸ் ஃபார்வர்ட் லீனிங். அதாவது உங்கள் என்டையர் பாடி, உங்கள் ஸ்பைன் இன்க்ளூடிங் யுவர் ஹேண்ட் ரெண்டுமே வந்து அப்படியே ஃபார்வர்டாக லீன் ஆகுது, ரைட்? யுவர் ஆர்ம்ஸ் ஆர் இன் லைன் வித் யுவர் ஸ்பைன் அண்ட் டுகெதர் தே ஆர் கம்மிங் ஃபார்வர்ட். ஸோ இதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆப்வியஸ்லி அப்டமன் வந்து ஓவர் ஆக்டிவாக இருக்குது. ஓவர் ஆக்டிவாக இருக்குதுன்னா அது வந்து எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணுது. அதோட ஒர்க் என்ன? ஸ்பைன் ஃப்ளெக்ஷன். ஸோ தட்ஸ் வை யூஆர் லீனிங் ஃபார்வர்ட், as simple as that. நாட் ஓன்லி தட், எக்ஸஸ் ஃபார்வர்ட் லீனில் வந்து அகெயின் கோயிங் பேக் டு வீடியோ நம்பர் 1 ஆன் ஓவர் ஹெட் ஸ்குவாட் அசஸ்மெண்ட், அதில் வந்து நான் டார்சி ஃப்ளெக்ஷன் பற்றி பேசியிருந்தேன், ரைட்? டார்சி ஃப்ளெக்ஷன்னா உங்கள் ஃபுட்டுக்கும் உங்கள் லெக்குக்கும் நடுவில் இருக்கிற இந்த மூமெண்ட், அதாவது ஸ்குவாட் பண்ணுறப்போ இந்த மாதிரி போகிறது, ரைட்? இது வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்? நீங்கள் வந்து ஃபுல்லாக ஸ்குவாட் பண்ண முடியாது, ஃபார்வர்ட் வர முடியாது லோவர் பாடியை. அந்த லோவர் பாடியில் ஃபார்வர்ட் வர முடியாத அந்த ஒரு கோளாரை வந்து அப்பர் பாடியில் காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஃபார்வர்ட் லீன் பண்ணுறீங்க. ஸோ காம்ப்ரமைசிங் டார்சிஃப்ளெக்ஷன் as well as டைட் அப்டமன், இது ரெண்டும் சேர்ந்து தான் வந்து உங்களுக்கு எக்ஸஸ் ஃபார்வர்ட் லீன். அப்டமனுக்கு ஆப்போசிட் என்ன? ஓகே, ஃபங்க்ஷன் வச்சு பார்ப்போம். ஸ்பைன் ஃப்ளெக்ஷன், ரைட்? அப்டமன். அப்போ ஸ்பைன் எக்ஸ்டென்ஷன், ரைட்? ஸ்பைனல் எரெக்டர், தோஸ் ஆர் அண்டர் ஆக்டிவ். அண்ட் கீழே வந்து லோவர் பாடியில் காஃப் வந்து ஓவர் ஆக்டிவ் ஆகுது. ஸோ அண்டர் ஆக்டிவ் மசில்ஸ், அதோட ஃப்ரண்ட் ஆன்டீரியர் டிபியலிஸ் மசில்ஸ். தட்ஸ் இட். அடுத்தது ஆர்ம்ஸ் ஃபாலிங் ஃபார்வர்ட். இது ஏன் நடக்குதுன்னு பார்ப்போம். அதாவது ஓவர் ஹெட் ஸ்குவாட் பண்ணுறப்போ ஏன் உங்கள் கை மட்டும் ஏன் ஃப்ரண்ட்டில் வந்து லீன் ஆகுது? இப்போது இது வந்து திஸ் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு எக்ஸசிவ் ஃபார்வர்ட் லீனிங்.
பட் அது எக்ஸஸ் ஃபார்வர்ட் லீனிங்கில் வந்து உங்கள் என்டையர் டார்ஸோ என்டையர் பாடி வந்து ஃபார்வர்டாக லீன் ஆச்சு. உங்கள் ஸ்பைனும் உங்கள் கையும் ஒரே டைரெக்ஷனில் இருந்துச்சு. அதாவது உங்கள் காது வந்து கவர்டாக இருந்துச்சு. பட் ஆர்ம்ஸ் ஒன்லி ஃபாலிங் ஃபார்வர்ட். அது வந்து எப்படின்னா உங்களுக்கு காது தெரியும், அதாவது இப்படி. ஸோ இது ஏன் நடக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, ஸோ இது வந்து எந்த மாதிரியான மூமெண்ட் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷோல்டர்ஸ் மூமெண்ட் தான் அது இல்லையா. இப்போ கை இங்கே இருக்குது. we're not doing any flexion or extension of elbow or anything, right? So it has to be something to do with the shoulder joint. Okay, so shoulder la enna movements irukku paakalam. External rotation, internal rotation. Let's focus on internal rotation. So idu internal rotation. How about this? Internal rotation, external rotation, internal rotation. So if arms falling forward, it is a internal rotation movement, right? Try it yourself. Some kind of an internal rotation. Of course idla வேற ஒரு மூமெண்ட்டும் இருக்குது, பட் மேஜராக வந்து ஷோல்டர் இன்டர்னல் ரொட்டேஷன் தான் நடக்குது. இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா now you know who causes internal rotation. ஷோல்டர் பெயின் வீடியோவில் நான் இதை பற்றி பேசியிருந்தேன், அதை பார்த்து உங்களுக்கு தெரியும். இன்டர்னல் ரொட்டேஷன் வந்து சப்ஸ்கேப்புலரிஸ் ஜென்ரேட் பண்ணும், அதாவது ஸ்கேப்புலாக்குள்ள ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஸோ யுவர் பெக் செஸ்ட் மசில்ஸ் மேஜர் மைனர் அண்ட் சப்ஸ்கேப்புலரிஸ் இது வந்து நீங்கள் ஓவர் ஆக்டிவ்னு சொல்லிக்கலாம். பிகாஸ் தீஸ் ஆர் த மசில்ஸ் ஹூ ஜென்ரேட் இன்டர்னல் ரொட்டேஷன். கரெக்ட். அப்போது வீக்கான மசில்ஸ்லாம் யாராக இருக்கும்? எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன், ரைட்? ஏன்னா எக்ஸ்டர்னல் ரொட்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் கை ப்ராப்பராக இருந்துக்கணும். ஸோ எக்ஸ்டர்னல் ரொட்டேட்டர்ஸ்னால் யார்? ஷோல்டர்ஸில் ஸ்கேப்புலாவில் பின்னாடி இருக்கிற அந்த மசில்ஸ் இன்ஃப்ராஸ்பைனட்டஸ் அண்ட் டெரஸ் மைனர். ஓகே. ஸோ இப்போ ஆர்ம்ஸ் ஃபாலிங் ஃபார்வர்டில் ஷோல்டர் ரொட்டேஷன் போக இன்னொரு மசில்ஸ் இருக்குது, தட் இஸ் கால்ட் லேட்ஸ். ஸோ இப்போ லேட்ஸோட அனாட்டமி என்னன்னு புரிஞ்சுக்கணும்னா, அகெயின் ஒரிஜின் என்ன லேட்ஸோட? லேட்டோட ஒரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைன் அன்டில் த அப்பர் பார்ட் ஆஃப் யுவர் ஹிப். ஓகேங்களா? இங்கேருந்து தான் இந்த மசில்ஸ் வந்து ஒரிஜினேட் ஆகுது. அண்ட் தென் இட் ஃப்ளேர்ஸ் அப் and converts into two thin string like structure which goes and connects your arms. அதாவது இங்கே இருந்து ஃப்ரண்ட்டில் வந்து இன்சர்ட் ஆகும், ரைட்? ஸோ your ab starts somewhere from here and comes and inserts in the anterior part of your upper arm. பின்னாடி கனெக்ட் ஆகாது, ஃப்ரண்ட்டில் கனெக்ட் ஆகும். ஸோ now imagine உங்கள் கை வந்து மேலே இருக்குது, ஒரு கயிறு இங்கே கட்டியிருக்கீங்க, அதோட ஒரிஜின் வந்து பின்னாடி எடுத்து வச்சுக்கோங்க, ஹிப்பில் இல்லை பேக்கில், லோவர் பேக்கில். அந்த கயிறை இழுத்திங்கன்னா என்ன ஆகும்? கை முன்னாடி வரும், ரைட்? தட்ஸ் இட். ஸோ லேட்ஸ் வந்து உங்களுக்கு ஓவர் ஆக்டிவாக இருக்கும், இருந்திருக்கணும். அதனால தான் வந்து அதுவும் ஃபார்வர்ட் லீனிங் ஆஃப் யுவர் ஆர்ம்ஸ் அதில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. இப்போ லேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மிடில் டு லோவர் பேக் அங்கே தான் வருது, ரைட்? மிடிலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆர் அரவுண்ட் மிடில் டு அப்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜராக ட்ரபீசியஸ் மசில்ஸ் தான் இருக்குது. ட்ரபீசியஸ், அதுக்கு உள்ளே வந்து ராம்பாய்ட்ஸ். ஸோ இந்த ரெண்டு மசில்ஸையும் நீங்கள் வந்து அண்டர் ஆக்டிவில் சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த மசில்ஸோட வேலை வந்து ஷோல்டரை பின்னாடி ரீட்ராக்ட் பண்ணுறது. ஸோ ரீட்ராக்ட் வில் காம்பன்சேட் ஃபார் ஷோல்டர் இன்டர்னல் ரொட்டேஷன், ரைட்? ஸோ இதை அதாவது ட்ரபீசியஸ், மிடில் ட்ரபீசியஸ் அண்ட் ராம்பாய்ட்ஸ் இதை வந்து நீங்கள் அண்டர் ஆக்டிவில் சேர்த்துக்குங்க. அதுக்கு எக்ஸசைஸ் கொடுங்க. ஓவர் ஆக்டிவ் மசில்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரிலாக்ஸேஷன் பண்ண போகிறோம். ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் என்ன இருக்குது? ஒன்று ஃபோம் ரோலிங் பண்ணலாம், இல்லை மசாஜ் பால் ரோலிங் பண்ணலாம், இல்லை ஃபோம் ரோலர் இல்லாதவங்க ஃப்ரீ ஹேண்ட் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சிங் கூட பண்ணலாம். அதாவது ஸ்ட்ரெச் பண்ணி கொஞ்சம் நேரம் ஒரு 20-30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். அண்டர் ஆக்டிவ் மசில்ஸ்க்கு எனி டைப் ஆஃப் எக்ஸசைஸ், அவ்வளோதான் நம்ம பண்ணுறது. ஸோ இப்போது ஆர்ம்ஸ் ஃபாலிங் ஃபார்வர்டில் வந்து என்னென்ன ஓவர் ஆக்டிவாக இருந்துச்சுன்னா, செஸ்ட் சப்ஸ்கேப்புலாரிஸ் அது ஓவர் ஆக்டிவ் வந்துச்சு, பேக் லாட்டிசிமஸ் டார்சை அது ஓவர் ஆக்டிவ் வந்துச்சு. இது ரெண்டுக்குமே வந்து நீங்கள் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுங்கள், ஸ்ட்ரெச்சிங்கோ இல்லை ஃபோம் ரோலிங்கோ.
வீக் மசில்ஸ் வந்து, அதாவது அண்டர் ஆக்டிவ் மசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ட்ரெபீசியஸ் இது அண்டர் ஆக்டிவாக இருந்துச்சு, ரைட்? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அதாவது இந்த மாதிரி கிராஸ் கேபிள் ஷோல்டர் ரீட்ராக்ஷன், இந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ தட் வில் டேக் கேர் ஆஃப் யுவர் ஆர்ம்ஸ் ஃபாலிங் ஃபார்வர்ட். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நெக்ஸ்ட் வீக். Till then, you take good care of yourself and correct your deformities.